தேசத்தையே ஒளிரச் செய்ய இயலும். ஸ்ரீலங்கா. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். என்னை காப்பாற்றுங்கள், அழுது கொண்டே சக்தி வாய்ந்த அமைச்சரை அழைத்த நாமல். ரணிலின் பிரச்சார கூட்டத்தில் வழங்கவிருந்த பிரியாணி. தேர்தல் ஆணைக்குழுவின் அதிரடி நடவடிக்கை. முல்லைத்தீவில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்ட பொதுக்கூட்டம். வவுனியாவில் ரணில் விக்ரமசிங்கவின் மாபெரும் பிரச்சார கூட்டம். மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு, ரணில் உறுதி. ஜனாதிபதி தேர்தல் ஆதரவு நிலைப்பாட்டால் உடைந்தது தமிழரசு கட்சி. கிளப் வசந்த கொலை விவகாரம் விசாரணையில் வெளிவரும் புதிய தகவல்கள். சஜித் தொடர்பான அறிவிப்பு கட்சியின் முடிவல்ல, மாவை சேனாதிராஜா அதிரடி. தொடர்பான விரிவான செய்திகள். அறகலிய போராட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தன்னை காப்பாற்றுமாறு அழுது கொண்டே தொலைபேசியில் அழைத்ததாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். அறகலிய போராளிகளால் அவர்களது வீடு முற்றுகையிடப்பட்ட போது தம்மை காப்பாற்றுமாறு நாமல் ராஜபக்ச இவ்வாறு தமக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதேவேளை ராணுவ தளபதியையும் அழைத்ததாகவும் அமைச்சர் கூறினார். நாமல் ராஜபக்ச அன்றிருந்த நிலைமையை மறந்து இன்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு ஜனாதிபதி பதவியை கோருகின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி மக்கள் திரண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நேற்றிரவு கம்பளை பொத்தலப்பிட்டிய மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆதரவாளர்களுக்கு பிரியாணி வழங்கி உபசரிப்பதற்கு தயாரான நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கண்டி உதவி தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து நிகழ்வை ரத்து செய்ததுடன் உணவுப் பொருட்களை கைப்பற்றி கம்பளை காவல்துறையில் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திரண்டிருந்த ஆதரவாளர்களுக்கு இரவு உணவாக பிரியாணி வழங்க தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணையகத்துக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டனர். சுமார் 1500 ஆதரவாளர்களுக்கு வழங்க தயார் செய்யப்பட்ட உணவை பெரிய பாத்திரங்களில் அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். நாளை இந்த மண்டபத்தில் நடக்கும் விழாவிற்காக உணவு தயார் செய்யப்பட்டுள்ளதாக சாப்பாடு கொண்டு வந்தவர்கள் தெரிவித்தனர். இரவு 8:30 மணிக்கு நடைபெறவிருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் நீதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் பலர் கலந்து கொள்ளவிருந்தனர். அவர்கள் வருவதற்கு முன் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் வந்து இந்த உணவை தங்கள் காவலில் எடுத்துச் சென்றனர். அந்த அதிகாரிகள் கம்பளை காவல்துறையில் உணவை விட்டு சென்ற நிலையில் இரவு 9 மணி அளவில் அழைக்கப்பட்ட அமைச்சர்கள் வந்து அரசியல் கூட்டத்தை நடத்தினர். கட்சி உறுப்பினர்களை உபசரித்து வாக்குகளை பெறுவது சட்டவிரோதம் என்பதால் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுக்கூட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கூட்டமானது நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெற்றது. நடைபெற்ற கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், ஸ்ரீகாந்தா, முன்னாள் வடமாகாண சபை விவசாய அமைச்சர் சிவநேசன், ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்த வேந்தன் மற்றும் நகுலேஸ் ஆகிய அரசியல் பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறப்போகும் ஜனாதிபதி தேர்தலையொட்டி வவுனியாவில் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் திலீபன் ஆகியோரின் ஏற்பாட்டில் வவுனியா வைரவ புளியங்குளம் ஜாங்ஷன் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது. கூட்டத்தில் சுமார் 5000 வரையிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன், ஸ்ரீலங்கா கட்சியின் செயலாளர் நாயகம் உதயராசா, முன்னாள் அமைச்சர் சுமதிபால, சுதந்திர கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் வாசல, ஐக்கிய தேசிய கட்சியின் வன்னி மாவட்ட அமைப்பாளர் மயூரதன் மற்றும் மதகுருமார்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். வவுனியா விளையாட்டரங்கில் நேற்று காலை இடம்பெற்ற எல்லும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் மலையக மக்களை பொறுத்தவரையில் பலர் தற்காலிக நாட்சம்பளம் குறித்து பேசி வரும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு என்னும்
அடிப்படையில் 1700 ரூபாய் சம்பளத்தினை பெற்றுத் தந்துள்ளார். மேலும் மலையக மக்களுக்கு காணி உரிமைகளை வழங்கும் விடயம் தொடர்பில் ஜனாதிபதியால் ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு 4000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி தற்போதைய வன்னி மாவட்ட பகுதிகளில் உள்ள நிலப்பிரச்சினைகளுக்கும் ஜனாதிபதி தீர்வினை பெற்றுத் தருவார் என கூறியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக நேற்றைய அறிவிப்பொன்றை விடுத்திருந்தது. இருப்பினும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படாமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அதேவேளை குறித்த மத்திய குழு கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனுக்கும் தெரிவித்ததுடன் கட்சி செயலாளருக்கும் இதை அறிவித்தார். இந்த நிலையில் தேர்தலில் ஆதரவு குறித்து யாரை தெரிவு செய்ய போகின்றோம் என்பதை விட தெரிவு செய்ய சரியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது மிக முக்கியமானது என ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவரசா குறிப்பிட்டுள்ளார். கிளப் வசந்த என்ற வர்த்தக சுரேந்திர வசந்த பெரேரா மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவர் உட்பட 3 சந்தேக நபர்களை 90 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்க நேற்று உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பயங்கரவாத புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தெகவளை பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திய சிலர் சிங்கப்படை பிரிவில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் என்பதை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மற்ற 2 சந்தேக நபர்களும் தென்மாகாண பாதாள உலக உறுப்பினர்கள் எனவும் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரானின் உத்தரவின் பேரில் துபாயில் பதுங்கியிருக்கும் லோக்குப்பட்டி உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கிளப் வசந்தவின் கொலையை திட்டமிட்டுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய மற்ற நபர் பாணாந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் பெரேராவை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு கடுவல பதில் நீதவான் லக்ஷ்மி சூரிய கே கருணசேகர உத்தரவிட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய மேலும் 3 சந்தேக நபர்களை 90 நாள் தடுப்பு காவலில் வைத்து போலீசார் விசாரணைக்கு உட்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது கட்சியின் நிலை இதுவரை தனக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதனை தமிழரசுக் கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மேலும் இது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு எனவும் கூறியிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் பங்கேற்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் கட்சியின் மற்றொரு முக்கியஸ்தரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஜோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.